அதாவது இந்த உலகத்தை நம்ம வெல்றது எப்படி தெரியுமா? அந்த உலகத்தை வெல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே இந்த உலகத்தை வெல்லலாம். மாவீரர் அலெக்சாண்டர் அவர் தான் உலகத்தை வெற்றி பெற்றார், மாவீரன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சும்மா பொய். அதாவது என்னென்னா, எல்லாருமே மாவீரர் ஆகலாம். எல்லாருமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் உங்கள் மனசில் அமைதி இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்கள் மனசில் அமைதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே மனம் ஃபுல்லாக ஒரே அமைதியே கிடையாது, டெய்லி நான் தியானம் பண்ண வேண்டியிருக்கு, என் மனசில் அமைதியே இல்லை, என்னடா இது வாழ்க்கை, ஒரே டென்ஷன் அப்படி இப்படின்னு இருக்கா, அப்போ நீங்கள் உலகத்தில் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அமைதியாக இருக்கிறது வந்து நேர்மை இல்லாதவங்களால அமைதியாக இருக்க முடியாது, ஒழுக்கம் இல்லாதவங்களால அமைதியாக இருக்க முடியாது, திருட்டுத்தனம் ஏமாத்துறது இவங்களால அமைதியாக இருக்க முடியாது. இவங்க அதாவது பிறரை ஏமாற்றி நீ ஆடம்பரமாக வாழ்ந்துடலாம், ஆனால் அவன் மனசில் நீ அமைதியாக வாழ முடியாது. அமைதிங்கிறது யார் எளிமையாக வாழ்ந்தாலும் நேர்மையாக வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அது இருக்கும். அதனால் நீ பணக்காரரானா கூட நேர்மையான வழியை நீ கடைபிடித்தால் அங்கேயே நீ அமைதியாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆடம்பரமாக பார்க்குறதுக்கு அழகாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறது, திருடுறது, நேர்மை இல்லாமல் இருக்கிறது, லஞ்சம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக அமைதியாக இருக்காது. இவங்க தோல்வி அடைந்தவர்கள். அதனால் யார் மனதில் அமைதியாக இருக்காங்க, நேர்மையாக இருந்தால் தான், ஒழுக்கமாக இருந்தால் தான், பிறருக்கு உண்மையாக இருக்கணும், ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், அதெல்லாம் அப்புறம் பழகிறவங்கள்ட்ட, நண்பர்களிடம், தோழிகள் இதெல்லாம் உண்மையாக இருக்கணும், உறவுகள்கிட்ட உண்மையாக இருக்கணும். இதுதான் அப்புறம் உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும். உடம்புல நோய் இருந்தால் கண்டிப்பாக அமைதி இருக்காது, அவங்க மனசில் அமைதியாக இருக்காது. ஏன்னா உடம்புலே அமைதி இல்லை, அமைதி இல்லாத உடல் தான் நோயுள்ள உடல். ஒரு ஆரோக்கியங்கிறது அமைதி தான், ஆரோக்கியமான உடல் தான் அமைதி இருக்கும். நீங்கள் நோயோட அவஸ்தைப்படுறீங்கன்னா அப்போ நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் நோய் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. எனக்கு இது மாதிரி சுகர் வந்துருச்சா, அதிர்ச்சியாக இருக்கும், சுகர் வந்துருச்சா அதை வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க. ஆஸ்மாவா, வீசிங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு ஆஸ்மானா கட்டி வைப்பாங்களா, கட்டி வைக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆஸ்மானா அல்லது ஒரு பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டோம். அப்போது ஒரு நோய்ங்கிறது ஒரு அவமானம், அது ஒரு தோல்வி. நீ தோத்துட்ட, இந்த உலகத்திட்ட நீ தோத்துட்ட. இந்த உலகம் உங்ககிட்ட போரிடுது. எப்படிலாம் அப்படின்னா, இந்த ஆசை காட்டுது, ஆடம்பர மோகம்னு ஆசை காட்டுது. இந்த உணவுகள் மூலமாக உன்னை வீழ்த்த பார்க்கிறது, உன்னை அடிமைப்படுத்த பார்க்கிறது. இந்த உணவுகள், நோய்களை தருகிற உணவு, பேக்கரி உணவு, அரிசி, சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, ப்ரெட்டு, சமோசா, பஜ்ஜி அப்படின்னு சொல்லி, ஸ்வீட்டு, பால், சர்க்கரை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உணவுகள் உன் மீது படையெடுக்கிறது. இதையெல்லாம் வெற்றி பெறணும், இதையெல்லாம் கடந்து இதெல்லாம் நோய்களை தரும் அப்படின்னு ஒதுக்கி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். அப்போ தான் உன் மனசில் அமைதி இருக்கும். நீ இந்த உணவுகளுக்கு அடிமையாயிட்டேன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக திருடுறது, ஏமாத்துறது அப்படின்னா அப்போ நீ தோத்துட்ட. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நேர்மையான வழிகளை நீ தேடி இருக்கணும். அப்போ நேர்மையான வழி இருக்குல்ல, அது கஷ்டமானது. ஈஸியாக லஞ்சம் வாங்குறது அப்படின்னா நீ பணத்தை சேர்க்கலாம், ஆனால் மனசில் அமைதி என்பது இருக்காது. அப்போ யாருடைய மனதில் அமைதி இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகை வெற்றி பெற்றவர்கள். அப்போ எல்லாராலையும் இந்த உலகத்தை வெற்றி பெற முடியும். உலகங்கிறது நம்ம உடம்பு தான், நம்முடைய உலகம். கண்ணை மூடிட்டா அந்த உலகம் இருண்டுருது. இந்த உலகம், முன்னாடி இருக்கிற உலகம் நமக்கு தெரியாது. பறந்து விரிந்த இந்த உலகத்தை கண்ணை மூடிட்டா போதும், இந்த உலகமே இருட்டாயிடுது. அப்போ நம்ம உடம்புல தான் இந்த உலகமே தெரியுது. நம்ம உடம்பு இருந்தால் தான் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உலகத்தை நீ அமைதியாக பார்க்க முடியும். நீ வயிற்று வலியில் இருக்க, துடிச்சிக்கிட்டு இருக்க, அல்சரில் துடிச்சிக்கிட்டு இருக்க, கேராக இருக்குது, சுகரில் கேராக இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தை நீ எப்படி அமைதியாக பார்க்க முடியும்? ஒரு எரிச்சலோட, வயிற்றில் அல்சரோடு இருக்கும்போது இந்த உலகமே உனக்கு எரிச்சலாக தோணும். அப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உலகமும் ஆரோக்கியமாக உனக்கு தெரியும், அமைதியாக தெரியும், மகிழ்ச்சியானதாக தெரியும். நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் இந்த உலகம் உனக்கு மகிழ்ச்சியாக தெரியும். நீ துன்பப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா, உன் உடம்புல ஆரோக்கியம் இல்லை, உன் மனசில் நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னா, அப்போ அமைதியாக இல்லைன்னா அந்த உலகமும் அமைதி இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால் நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தி விட்டால் நீ இந்த உலகத்தை வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம். உலகத்தை அப்போ எல்லாருமே மாவீரர் ஆகலாம். இதுதான் உண்மையான உலகம். அப்படி நீ உணர்ந்தா எல்லாருமே மாவீரர் ஆகலாம். யார் நிறைய அமைதி வச்சுருக்காரோ அவர் தான் கோடீஸ்வரர். இப்போ பணத்தை சேர்க்குறக்கா நிறைய பணம், ஆனால் மனசில் சுத்தமாக அமைதி இல்லை அப்படின்னா மனதளவில் அவர் ஒரு பிச்சைக்காரர் தான், அமைதிக்காக அலைகிறார். அமைதி எங்கே கிடைக்கும்னே அவருக்கு தெரியல, பணம் எங்கே கிடைக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் மனசில் சுத்தமாக அமைதி இல்லை. அந்த அமைதி எங்கே கிடைக்குன்னு அவருக்கு தெரில, அதனால் போய் தியானம் பண்ணிகிட்ருக்கார். அதனால் இயற்கையாகவே ஒரு அமைதி ஏற்படுத்தணும். தியானம் பண்ணால் அமைதி ஏற்படுத்த அப்படி கிடையாது. இயற்கையாகவே நீ பிறருக்கு உண்மையாக இரு, உடம்புல நோய் இல்லாமல் இரு, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி பண்ணு, பிறருக்கு தொந்தரவு தராத.
நீ மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா உனக்கு மற்றவங்க தொந்தரவு தர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தொந்தரவுனால தான் மனசில் அமைதியெல்லாம் போகுது. ஏன் மனசில் அமைதியெல்லாம் போகுது? பிறருக்கு தொந்தரவு தருகிற ஒரு வாழ்க்கை, பிறரை டிஸ்டர்ப் பண்ணுறது, பிறரை அடிமைப்படுத்துறது. நீ ஆடம்பரமாக வாழுங்கிறக்காக மற்றவங்களை அடிமைப்படுத்துகிற, உன்னுடைய சுயநலத்துக்காக பெண்களை அடிமைப்படுத்துவது, பெண்களும் தங்களுடைய சுயநலத்துக்காக ஆண்களை சம்பாதிக்கிற ஒரு அடிமையாக மாற்றுவது, ஆண்களை ஒரு அடிமையாக பார்க்குறது, ஆண்கள் பெண்களை ஒரு அடிமையாக பார்க்குறது. இப்படி ஒரு நியாயமே இல்லாமல் நேர்மை இல்லாமல் சுயநலனுக்காக இப்படி மனிதர்களை பயன்படுத்தும் போது அவங்க மனசில் அமைதி இருக்காது. இப்படி அப்போ இதெல்லாம் கடந்து ஒழுக்கமாக எளிமையாக வாழணும், நேர்மையாக வாழணும். அப்போ தான் வந்து உனக்கு அமைதி கிடைக்கும். இப்போ வந்து பெரிய ஆடம்பர வீட்டில் வாழ்கிற, வீட்டில் 4-5 வேலைக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நீ எப்போவும் அவங்கள பார்த்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஏன்னா உன் வீட்டில் நிறைய பொருள் இருக்குது, விலை உயர்ந்த பொருள் இருக்குது, பணம் இருக்குது. அப்போ வீட்டில் 4-5 வேலைக்காரங்க, 10-15 வேலைக்காரங்க இருக்காங்க. அப்போ அவங்க திருடுவாங்களா மாட்டாங்களான்னு எப்போ நீ பயந்துக்கிட்டே இருப்ப, அவங்கள சந்தேக கண்ணத்தோடு பார்ப்பேன். ஆனால் வீடுங்கிறது என்னது? ஓய்வாக அமைதியாக இருக்க வேண்டிய இடம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஓய்வாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், எந்த வித கவலையும் இல்லாமல். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்ன பண்ணுற? மற்றவங்களை சந்தேகமாகவே பார்க்குற, யாராவது திருடிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆடம்பரமாக வாழக்கூடாது. அப்போ எளிமையாக வாழ்ந்தால் உன் வீட்டில் யாரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாரையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு கவலை இல்லாமல் நிம்மதியாக நீ இருக்கலாம். அப்போ மன அமைதிங்கிறது எளிமையான வாழ்க்கை மூலமாக தான் சாத்தியமாகும். எளிமையாக வாழ்கிறவங்களால மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும். அமைதியாக இருக்கிறவங்க தான், மனசில் அமைதி இருக்கிறவங்க தான், நேர்மையாக இருக்கிறவங்க தான் அமைதியாக வாழ முடியும். அவங்க தான் வந்து இந்த உலகத்தை வெற்றி பெற்றவர்கள். நேர்மை இல்லாதவர்களால் இந்த உலகத்தை வெற்றி பெற முடியாது. நேர்மை இல்லாதவர்கள் மாவீரர்கள் அல்ல, அவர்கள் கோழைகள். ஒரு மனசில் அமைதி வந்துருச்சுன்னா அது எப்போவும் அவங்கள விட்டு போகிறது. அமைதியை எப்படி ஏற்படுத்தணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த அமைதிங்கிறது வந்து இயற்கையாகவே அவங்க அமைதியாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா அந்த அமைதி அவங்கள விட்டு போகவே போகாது. ஆனால் நாம் சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான பணம் எப்போ வேணாலும் நம்ம கைவிட்டு போகலாம். அப்போ அது வந்து உண்மையான செல்வம் கிடையாது. அமைதி தான் உண்மையான செல்வம். அது நம்மளை விட்டு போகாது. நம்ம சேர்த்து வச்சுருக்கிற நகை, பணம் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும், கண் முழித்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் அமைதிங்கிறது நம்ம அனுபவங்களால் நமக்கு ஏற்பட்டது. அதை நம்ம எப்போவும் பாதுகாப்பு, அது நம்மளை விட்டு போகாது. நேர்மையால், ஒழுக்கமான வாழ்க்கையால், எளிமையான வாழ்க்கையால் நாம் சேர்த்தது தான் அந்த அமைதி. அந்த அமைதி தான் அந்த உலகத்தை நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்பதற்கான அடையாளம். அந்த செல்வம், அந்த அமைதி என்கிற செல்வம் நம்ம விட்டு போகாது. ஆனால் நீ சேர்த்து வச்சுருக்க பணம் இருக்குல்ல, மனசில் அமைதி இல்லாமல் திருடி, லஞ்சம் வாங்கி, ஊழல் பண்ணி, பிறரை ஏமாற்றி, கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம நீ சேர்த்த பணம் இருக்குது பாரு, அது என்றைக்கே வேணாலும் ஒன்றை காணாமல் போயிடும். அப்போ நீ பிச்சைக்காரராயிரம். உன் மனசுலேயும் அப்போ அமைதி இருக்காது, உன் கையிலையும் பணம் இருக்காது. அப்போ அது நிரந்தரம் இல்லாத ஒரு செல்வம். இது நிரந்தரமான செல்வம் என்பது அமைதி தான். அமைதி தான் பெருமை. அந்த பெருமை தான் நீ இந்த உலகத்தை பெற்றுவிட்டாய் என்பதற்கான ஒரு பெருமையாக இருக்கிறது. இப்போ எல்லாராலையும் இந்த உலகத்தை வெற்றி பெற முடியும். அதற்கான ஒரு வழி தான் மன அமைதி என்பது. இயல்பாக தியானம் எதுவும் செய்யாமல் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், எளிமையாக வாழணும், பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது, பிறருடைய சுதந்திரத்தை, பிறருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிறருடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. இப்படி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இந்த உலகை வெற்றி பெற முடியும்.